வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இதில் வந்து நம்ம பார்க்குறது காந்தவியல் லெசன் 7. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம இதில் வந்து 1 மார்க் 2 மார்க் போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 5 மார்க் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஓகேம்மா. அப்படியே கொஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு போடுற வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ அப்டேட் ஆகும். ஓகே, 2 மார்க் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? டீட்டெயில் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். காந்தத்தின் அன்றாட வாழ்வியல் பயன்களை பட்டியலிடுக. காந்தத்தினுடைய அன்றாட வாழ்வியல் பயன்கள், டே டு டே யூஸ். பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, இதில் வந்து கரெக்டாக 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் நம்ம எழுதி ஆகணும். ஓகே, ஸோ பயன்கள் பாருங்கள். முற்காலத்தில் கடலில் பயணம் செய்வோரால் திசையினை அறிவதற்கான திசை காட்டும் கல்லாக காந்தம் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இது எழுதுறதுக்கு முன்னாடி காந்தம்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஒரு சின்ன டெஃபினிஷன் ஒன்று கொடுத்துடணும். எப்பயுமே வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் டீட்டெயில் கொஷினுக்கு. சரிங்களா? காந்தத்தின் பயன்கள்னா காந்தம்னா என்ன அப்படிங்கிறத கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இதை கொடுத்துருங்க. காந்தம்னா என்னன்ட்டு எழுதிட்டு காந்தம் அப்படின்னு போட்டு ஹெட்டிங் போட்டு, இரும்பு, கோபால்ட், நிக்கல் போன்ற உலோகங்களை கவரும் பண்பினை பெற்ற கல், உலோகம் அல்லது இதர பொருள்களை காந்தமாகும். ஸோ இந்த பொருள்களை கவரக்கூடிய பண்பை பெற்ற பொருள் தான் என்னது? காந்தம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம். அடுத்தது பண்புகள் எழுதலாம். காந்தத்தின் பயன்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, முற்காலத்தில் கடலில் பயணம் செய்வோரால் திசையினை அறிவதற்கான திசை காட்டும் கல்லாக காந்தம் பயன்படுத்தப்பட்டது. தற்காலத்தில் டைனமோக்கள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு காந்தங்கள் பயன்படுது. மின்காந்தங்கள் பல்வேறு வகைகளில் நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மின்சாதன பொருட்கள் எல்லாத்துலேயுமே நம்ம இன்னைக்கு எல்லா இதுலேயுமே காந்தங்கள் தான் பயன்பாட்டில் இருக்குது. மின்சார மணி இதுலேயும் மின் மோட்டர்கள்லையும் மின்காந்தங்கள் பயன்படுத்தப்படுது. பெல் இருக்கு இல்லையா, காலிங் பெல், இதெல்லாமும் இதுதான் பயன்படுத்தப்படுது. ஒளிபெருக்கியிலும் நுண்பேசியிலும் இது பயன்படுத்தப்படுது. மிக அதிவேகமான மெக்லீவ் தொடர்வண்டியானது மிகவும் திறன்மிக்க காந்தங்களை பயன்படுத்தி தண்டவாளங்களுக்கு மேலே உயர்த்தி இயக்கப்படுகிறது. தண்டவாளங்களுக்கு மேலே அந்த ஈர்ப்பு விசையினாலேயே அது இயக்கப்படுது. சரிங்களா? எந்த தொடர்வண்டி சொல்றாங்க? மெக்லீவ், அதிவேகமான மெக்லீவ் தொடர்வண்டி. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ கிலோமீட்டர் வேகம்? 500 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. வங்கி காசோலைகள் மீது அச்சடிக்கப்பட்ட அந்த MICR எண்களை அறிந்து கொள்வதற்கு கணினியில் பொருத்தப்பட்டுள்ள காந்தங்கள் பயன்படுத்தப்படுது. ஓகே, அந்த நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, செக்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நம்பர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காந்தம் தான் பயன்படுது. காந்த பொருள்களோடு கலந்திருக்கும் காந்தம் அல்லது கழிவு பொருள்களை பிரித்தெடுப்பதற்கு தொழிற்சாலைகளில் காந்த கடத்து பட்டைகள் பயன்படுத்தப்படுது. கன்வெயர் பெல்ட்ஸ். ஓகே, காந்த பொருள், நிறைய பொருள்கள் மிக்ஸ் ஆகிருக்கும், அதனோட காந்த பொருள்களும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதை தனித்தனியாக பிரித்து எடுப்பதற்கு கன்வெயர் பெல்ட் அப்படிங்கிற காந்த கடத்து பட்டைகள் இங்கே பயன்படுத்தப்படுது. திருகு ஆணிகளின் முனைகளில் சிறிய அளவிலான காந்தம் பொருத்தப்பட்டிருக்கும். இது திருகுகளை பிடிக்க உதவுது. ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு இல்லையா, அதுலேயும் சின்ன ஒரு மைனூட்டாக காந்தம் பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து திருகுகளை கரெக்டாக நம்ம அந்த இடத்துல வச்சு அது திருகிறதுக்கு, இது திருகி பிடிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மருத்துவமனைகளில் காந்த ஒத்ததிர்வு நிழலுருவ படம், MRI ஸ்கேன் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். 1 மார்க்கில் பார்த்தோம் இல்லையா, அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்களே. மருத்துவமனைகளில் காந்த ஒத்ததிர்வு நிழலுரு படம் மூலம் குறிப்பிட்ட உள்ளுறுப்பினை ஸ்கேன் பண்ணுறதுக்கு இது உதவுது. அதில் வலிமையான மின்காந்தங்கள் இதில் பயன்படுத்தப்படுது. சரிங்களா? MRI ஸ்கேன் இதுதான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகளை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படுது. இதில் எந்த மாதிரியான காந்தம் சொல்கிறாங்க? வலிமையான மின்காந்தங்கள் இதில் பயன்படுத்தப்படுது. சரிங்களா?
ஸோ இதில் வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் எல்லாத்தையுமே முழுமையாக படிச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஆணியை எவ்வாறு தற்காலிக காந்தமாக மாற்றுவாய்? ஒரு ஆணி இருக்கு, அதை எப்படி நீ வந்து தற்காலிக காந்தமாக மாற்ற முடியும்? இதுக்கு இந்த படமும் போடணும். ஒரு மரப்பலகையின் மீது குண்டூசிகளை பரப்பி வைத்து அவற்றின் அருகே ஒரு இரும்பு ஆணியினை கொண்டு செல்லவும். சரிங்களா? இப்போது இந்த இதெல்லாம் வேணாம், ஹைலைட் பண்ணதை மட்டும் எழுதிக்கோங்க. இப்போது சட்ட காந்தத்தின் ஒரு முனையினால் ஆணியின் ஒரு முனையினை தொடவும். சட்ட காந்தத்தினுடைய இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சட்ட காந்தத்தின் ஒரு முனையினால் ஆணியின் இந்த முனையினால ஆணியினுடைய ஒரு முனையை மட்டும் அப்படி தொடவும். மெதுவாக ஆணியின் மீது காந்தத்தினை ஒரே திசையில் மறுமுனை வரை நகர்த்தவும். படத்தில் காட்டியவாறு இதே போன்று மீண்டும் 20 அல்லது 30 முறை நகர்த்தணும். ஆணியின் மீது முன்னும் பின்னும் நகர்த்தாமல் ஒரே திசையிலேயே நகர்த்தணும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ முன்னும் பின்னுமா அப்படியே நகர்த்தாம இந்த மாதிரி மேல் நோக்கி இப்படி ஒரே மாதிரியே ஒரே டைரக்ஷன்லேயே நகர்த்தணும். தற்போது குண்டூசிகளுக்கு அருகில் இரும்பு ஆணியினை கொண்டு செல்லவும். இரும்பு ஆணி தற்காலிக காந்தமாக மாறுவதால் குண்டூசிகள் ஆணியின் மீது ஒட்டிக்கொள்வதை நம்மால் காண முடிகிறது. சரியா? இப்போ ஆணி வந்து தற்காலிக காந்தமாக மாறி இருக்கு. இந்த மாதிரி கொண்டு போகிறதுனால ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை இந்த படம் கொடுக்கறது. அதனால இதுலேருந்து இது வரைக்கும் போட்டுக்கோங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். புவி காந்தம் பற்றி குறிப்பு எழுதுக. புவி காந்தம் புவி காந்தம் பாருங்க. புவியானது மிகப்பெரிய இருமுனையினை உடைய காந்தமாக அறிவியல் அறிஞர்களால் கருதப்படுகிறது. இருந்த போதிலும் புவி காந்த முனைகளின் நிலையான நிலைகளை வந்து தெளிவா யாராலுமே வரையறுத்து கூற முடியல. சரியா? புவியின் உட்பகுதியில் உள்ள கற்பனையான காந்தத்தின் தென்முனையானது புவியில் வடமுனைக்கு அருகிலும், புவியின் உட்பகுதியில உள்ளுக்குள்ளார பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிலையும் இல்ல ஒரு குறிப்பிட்ட தொலைவுல இருக்கக்கூடிய அந்த கற்பனையான காந்தத்தின் தென்முனையானது புவியில் வடமுனைக்கு அருகிலும், வடமுனையானது புவியில் தென்முனைக்கு அருகிலும் அமைந்துள்ளது. இந்த காந்த துருவங்களை, சரிங்களா, இப்படி வடமுனை தென்முனை இதனுடைய இந்த துருவங்கள் பாருங்க அருகில் இருக்கு இல்லையா, இதை வந்து இணைக்கும் கோடானது காந்த அச்சு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. காந்தத்தின் அச்சானது புவியில் வடமுனையினை சந்திக்கும் புள்ளியானது வட புவிகாந்த முனை. இது வட புவிகாந்த முனை அப்படின்னு அழைக்கப்படுது. காந்தத்தின் அச்சானது புவியில் தென்முனையினை சந்திக்கும் போது இது தென் புவிகாந்த முனை அல்லது காந்த தென்முனை அப்படின்னு அழைக்கப்படுது. காந்த அச்சு மற்றும் புவி அச்சு ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கிறது கிடையாது. காந்த அச்சும் புவியின் அச்சுமே ஒண்ணுக்கொண்ணு இணையா இருக்கிறது இல்லை. காந்த அச்சானது புவியின் அச்சிற்கு 10 டிகிரி முதல் 15 டிகிரி வரை சாய்வாக இருக்கு. தெரியுது இல்லையா நம்மளுக்கு? காந்த அச்சு புவியின் அச்சிற்கு வந்து 10 டிகிரியிலிருந்து 15 டிகிரி வரைக்கும் சாய்வா இருக்கு. ஓகே, ஸோ இதுக்குமே நீங்க வந்து இந்த படத்தை போட்டு இந்த இது டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து ஹைலைட் பண்ணது மட்டும் எல்லோ கலர்ல நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது மட்டும் தான் ஆன்சர். அதை அப்படியே கொடுத்துருங்க. சரியா? சிந்தனை வினா கொடுத்திருக்காங்க. பூமி மிகப்பெரிய காந்தம் போன்று செயல்பட்டாலும் பிற காந்த பொருள்களை பூமியால் கவர முடிவதில்லை. ஏன்? பூமி வந்து காந்தம் தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பூமி காந்தத்தால தான் செயல்படுது, புவியீர்ப்பு விசை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. இது வந்து அப்படி செயல்பட்டா கூட ஏன் வந்து மற்ற காந்த பொருள்களை பூமியால கவர முடியல? என்ன ரீசன்? காந்தப்புல வலிமையின் எண் மதிப்பானது புவிப்பரப்பின் நெடுக்கத்துல 25 முதல் 65 மைக்ரோ டெஸ்லாவாக இருக்கு. சரிங்களா? காந்தப்புல வலிமையின் எண் மதிப்பு
புவிப்பரப்பினுடைய நெடுக்கத்துல இந்த அளவு இருக்கு. அதுல தான் பூமி வந்து மிகப்பெரிய காந்தம் போன்று செயல்பட்டா கூட பிற காந்த பொருட்களை பூமியால கவர முடியறதில்ல. ஒரு இரும்பு துண்டினை ஒரு காந்தத்தினை கொண்டு காந்தமாக்கும் போது முன்னும் பின்னும் நகர்த்த அறிவுறுத்தப்படுவதில்லை. ஏன்? இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஏன் வந்து அப்படி இல்லை? காந்தத்தை முன்னும் பின்னும் நகர்த்தினால் காந்த தன்மையை அது இழந்து போயிடும். சரியா? ஸோ இப்போ ஒரு ஆணியை பார்த்தோம் இல்லையா? அந்த ஆணியை வந்து நம்ம முன்னும் பின்னும் நகர்த்தணும்னா அது வந்து அந்த காந்த தன்மையை இழந்துடும். அதனாலதான் ஒரே திசையை நோக்கி ஒரே கரெக்டா அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறோம். அதுதான் காந்தத்தினை வந்து முன்னும் பின்னுமாக நகர்த்தும் போது அந்த காந்த தன்மையை அது இழந்து விடும். சரியா? தமிழ் தாரகா மற்றும் சங்கமித்திரை ஆகிய இருவரும் சட்ட காந்தத்தினை கொண்டு விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது காந்தமானது கீழே விழுந்து 4 துண்டுகளாக ஆயிடுச்சு. சரியா? 4 துண்டுகளானது. அவற்றில் எத்தனை காந்த துருவங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது கீழே விழுந்து எத்தனை துண்டுகளா ஆயிடுச்சுங்க? 4 துண்டுகள். அப்ப 4 துண்டுகள் இருந்துச்சுன்னா மொத்தமா எத்தனை துருவங்கள் அதுல இருக்கும்? துருவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. அப்ப டோட்டலா நம்மளுக்கு 8 கிடைக்குது இல்லையா? அதுதான் டோட்டலா நம்மளுக்கு என்ன 8 துருவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? 8 துருவங்கள்னு போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின் பார்க்கும் பொழுது ஒரு டெஸ்லா அப்படிங்கிறது என்னதுங்க? 1000 காஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு டெஸ்லாவோடது 1000 காஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 25ல இருந்து 65 மைக்ரோ டெஸ்லா அப்படிங்கிறாங்க. அப்பங்கன்னா ஒரு டெஸ்லாவுக்கு கம்மியா தான் இங்க வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த காந்தத்தினுடைய அந்த காந்தப்புல வலிமை இருக்கு. சரியா? அதனாலதான் வந்து இங்க வந்து மற்ற பொருள்களை பூமியால கவர முடியல. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டெஸ்லா அப்படிங்கறத நான் சொல்லாம விட்டுட்டேன். சரியா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2 மார்க் கொஸ்டின்ல 1 மார்க் கொஸ்டின்ல நான் காட்டும் பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டெஸ்லா அப்படிங்கிறது ஒரு டெஸ்லா அப்படிங்கிறது 1000 காஸ். சரியா? அப்ப ஒரு டெஸ்லாவுக்கு கம்மியா இருக்கு இதனுடைய இது. அதனால இதால பண்ண முடியல. அதுதான். ஓகே ஓகேம்மா. அடுத்தது வந்து லெசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல். சரிங்களா? இதோட நம்மளுக்கு பிசிக்ஸ் முடிஞ்சிருச்சு. இயற்பியல் நம்மளுக்கு முடிஞ்சது இதோட. சரியா? இதுதான் லாஸ்ட் லெசன். ஓகே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மைண்ட் மேப்பில் கரெக்டாக இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் தான் காந்தத்தின் வகைகள் என்னென்ன, காந்தத்தினுடைய வகைகள், காந்தத்தின் பண்புகள், காந்த பொருட்கள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே ஓகேம்மா. தேங்க்யூ.